மகாநதி சீரியல் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்குள்ள ரீவது இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காவேரி ரொம்ப குழப்பத்தோட பயத்தோட இருக்காங்க. விஜய் கிட்ட வர இந்த விஷயத்த சொல்லிட்டோமே, விஜய் வர இப்போ அவரை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் வர என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அத்தை வர சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கர்ப்பமா இருக்க நேரத்துல அம்மா போடக்கூடாதுன்னு, ஒருவேளை நம்ம குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பாயிருமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட காவேரி முழிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரம் நம்ம காவேரி கடவுள்கிட்ட வேண்டாங்க, பாரு கடவுளே, எனக்கு விஜய்க்கு எனக்கு 2 பேருக்கு இருக்கிற காதலுக்கு அடையாளமே இந்த குழந்தை தான். இந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, எனக்கு வேணா எந்த ஒரு ஆபத்துனாலும் வந்துக்கட்டும். அது மட்டும் இல்லை, விஜய்களோட குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை வர நீ தான் பார்த்துக்கணும். இந்த அம்மா சீக்கிரமே சரியான என் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி விஜயோட குழந்தைய, அது மட்டும் இல்லாம காவிரிக்கு இருக்கிற காதலோட அடையாளமான அந்த குழந்தைய எதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அதே நேரத்துல விஜய் நம்ம கதை தட்டுறாங்க. அப்போ நம்ம காவேரி யாரு நேரத்துல கதை தட்டுறா அப்படி சொல்லிட்டு கதை திறந்து பாக்குறாங்க. அப்போ கரெக்டா விஜய் வந்துடுறாங்க. உடனே விஜய் முதல்ல உள்ள போனா உள்ள வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி உள்ள போய் கதை முடிக்கிறாங்க. அப்போ காவிரி என்னங்க பண்றீங்க, இங்க எதுக்கு வந்தீங்க, அது மட்டும் இல்லாம இவ்வளோக்குள்ள பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப வெளியே வரலாம, இப்போ உங்களுக்கு இங்க வர சொல்லிட்டு யார் என்ன கேட்டா, அது மட்டும் இல்லாம எனக்கு தான் உங்க சுச்சுவேஷன் புரியல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காவிரி சொல்றதை கேட்டோன்னே விஜய் நீ கொஞ்சம் வாய் மூடு கொஞ்சம், அது மட்டும் இல்லாம இவ்வளோ பிரச்சனை, அது மட்டும் இல்லாம உனக்கு இவ்வளோக்குள்ள உடம்பு சரியில்லாம இருக்கு, என்னால எப்படி அங்க இருக்க முடியும், உன்னை வேற இந்த மாதிரி தனியா ரூம்ல விட்டுட்டு வேற அங்க போயிட்டாங்க, அவங்களே மாதிரி நானும் இருப்பேன்னு நினைச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலுமே எனக்கு இதே மாதிரி அம்மா போட்டாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு எந்த ஒரு ஆபத்து வர விட மாட்டேன், முழுக்க இன்னைக்கு உனக்கு சரியாக வைக்க நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த காவிரி கண்குலங்கிக்கிட்டு, என் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசம் நாங்க அப்படி உனங்க என்ன செஞ்சுட்டேன், என் மேல எதுக்குங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கண்கலங்கிட்ட கேட்கறாங்க. உடனே காவிரி இப்படி கேட்கறத பார்த்து விஜய் கண்கலங்கிட்டு, என்னோட உயிரோடு நீ, அது மட்டும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அப்படி இருக்கிறப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம என்னால எப்படி அங்க இருக்க முடியும், நீ எதை நினைச்சு கவலைப்படாது, அது மட்டும் இல்லாம நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நம்ம குழந்தை நல்லா சேஃபாக இருக்கு, அதுக்கு உனக்கு கூடிய சீக்கிரம் சரியாகணும், அதுக்கு நான் கொஞ்சம் டேப்லெட் வேண்டியது இருக்கு, அதை போடு நல்லா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டேப்லெட்டை போட்டு நம்ம காவிரி கண்கலங்கிக்கிட்டு விஜயை பார்த்து சொல்றாங்க, ஐ லவ் யூங்க, என் கூடயே இருங்க அப்படி சொல்லிட்டு விஜய் தோல்ல சாஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இதப்ப விஜயும் கண்கலங்கிட்டு, காவிரிக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, காவிரியோட நல்ல மனசுக்கு நல்லா நடக்கக்கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு காவிரி நானும் பழையபடி சந்தோஷமா வாழ்க்கையை வாழலாம் அப்படி சொல்லிட்டு கண்கலங்கிக்கிட்டு அப்படியே காவிரி நினைச்சுக்கிட்டே அப்படியே விஜயும் அங்க அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம குமரன் வேலை கிளம்புறப்ப காவிரி தேடுறாங்க. காவிரி எங்க போயிட்டா அப்படி சொல்லி கேட்கறப்ப நம்ம கங்கா இந்த மாதிரி காவிரிக்கு அம்மா போட்டுங்க அப்படி சொல்றாங்க. கேட்டோன்னு குமரனுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகுது. என்ன கங்கா சொல்ற, காவிரிக்கு அம்மா போட்டிருக்க, எங்க அவ அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம அத்தை தாங்க, அது மட்டும் இல்லாம காவிரி இந்த மாதிரி இருக்கிறா, கிட்டே கூட போகலான்னு சொல்லிட்டு காவிரி தனியா வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. காவிரியும் கண்கலங்கிட்டு மன வளர்ச்சியில் ஆளாகிட்டு விஜய் எங்க இருந்தாங்களோ அந்த ரூம்லவே படுக்க போயிட்டு அவ தனியா தான் இருக்கா, எனக்கு ரொம்பவே பாவமா இருக்குங்க நினைச்சு என்னால அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க வராது அங்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க. அப்படி சொல்லிட்டு கண்கலங்கிட்டு இருக்காங்க. அங்க இதெல்லாம் பார்த்து குமரன் எனக்கு ஏன் அப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட புரியல. அது மட்டும் நம்ம காவிரி இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அவளுக்கு வேற இப்படி உடம்பு சரியில்லாம வந்திருக்கு, அப்போ இந்த மாதிரி தனியா விடலாமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் புரியாம பேசுறாங்க தெரியல, நீங்க நான் போய் காவிரியே பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போக போறாங்க. அங்க நம்ம காவிரியோட ரூமுக்குவே பாக்குறாங்க. அப்போ நம்ம காவிரி கூட விஜய் துணையா படுத்திருக்கிறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை நீங்க கூட சீக்கிரம் வாழ்வீங்க, அது மட்டும் இல்லாம காவிரிக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உறுதுணையா நீங்க இருப்பீங்க, எனக்கு அதே போதும், அது மட்டும் இல்லாம காவிரி தனியா இருப்ப நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, கூச்ச உணர்ச்சியில நான் தவிச்சு போய் நின்று இருந்தேன், இப்போ உங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கிறது காரணம் நானா தான் இருந்திருக்கேன், எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்போ உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட முழு லட்சியமா இருக்க போகுது, கூடிய சீக்கிரம் நீங்க இந்த மாதிரி மறைமுகமா சந்திக்கவே வேண்டாம், நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சு நானே அத்தை கிட்ட பேசி உங்க 2 பேரும் எப்படி சேர்த்து வச்சிருவேன், விஜய் என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு கண்கலங்கிட்டு அங்க இருந்து வெளியே போகிறாங்க. அதே நேரம் சாரதா என்ன மாப்பிள்ளை இங்க பண்றீங்க, அதுக்கு நம்ம காவிரி எந்திரிச்சிடலாம் அப்படி சொல்லி கேட்கறாங்க. இன்னும் குமரன் செம்ம பயத்தோட, ஐயோ விஜய் வர அங்க இருக்காரே பார்த்தா மாட்டிக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு செம்ம பயத்தோட திருத்தணும் முழிச்சுக்கிட்டு சொல்றாங்க. காவிரி தூங்கிட்டு இருக்காத்த என்ன ஆயிட்டு எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போய் பேசுறாங்க. அப்ப கரெக்டா அதே நேரம்
இன்னும் குமரனோட அம்மா பாட்டி எல்லாருமே கங்கை எல்லாருமே அங்கே வராங்க. என்ன காவிரி எப்படி எந்திரிச்சிட்டாலும் காவிரிக்கு பரவாயில்ல அப்படி சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ குமரன் வந்து யாரும் உள்ள போக வேண்டாம், காவிரி தூங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து கங்கா வந்து எதுக்கு ஒரு மாதிரி தயங்குறாரு, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ரூம்குள்ள போகலான்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ கங்காவுக்கு புரிஞ்சு போச்சு, அப்போ விஜய் தான் உள்ள இருப்பார் நினைக்கிறேன், அதனாலதான் காவிரிக்கு சப்போர்ட்டா அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு கங்கா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் சாரதா வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க, எதுக்காக மாப்பிள்ளை காவிரி ரூம்குள்ள போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம் வேற அந்த விஜய் தம்பியோடதாச்சு, அப்போ விஜய் உள்ள இருக்காரா என்ன, அதனாலதான் குமரன் தம்பி இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு செம்ம பயத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியே ரொம்ப சத்தமா இருக்கு அப்படி சொல்லிட்டு காவிரி விஜய் எல்லாம் முழிச்சு பார்த்துடுறாங்க. அப்போ நம்ம காவிரி விஜய் எழுப்பி சொல்றாங்க, இங்க பாருங்க முதல்ல எங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்காங்க, வெளியே சத்தமா இருக்கு, அது மட்டும் இல்லாம குமரன் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்க நீங்க இங்க இருக்கிற, அதனாலதான் அம்மா கிட்டே பாட்டி கிட்ட அத்தோட எல்லாரும் சமாளிச்சுட்டு இருக்காரு, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் கரெக்டா சாரதா வந்து நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள, நான் காவிரிக்கு வந்து கஞ்சி மட்டும் கொடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு உள்ள வரையும் கரெக்டா விஜய் வந்து கதை பண்ணி ஒளிஞ்சுக்கிறாங்க. இதை பக்கம் பார்த்து குமரன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற, நல்ல வேலை விஜய் இப்போ ஒளிஞ்சுக்கிட்டாரு, தேவையில்லாம மாட்டிக்கிட்ட பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம குமரன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம். கூடிய சீக்கிரம் நம்ம சாரதா வந்து விஜய் காவிரி மன்னிச்சு ஏத்துக்கிட்டு 2 பேர் சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க எல்லாருமே. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, யாராவது விஜய் காவிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல்ல இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.